ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிகல் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு முன்னாடியே வந்து ப்ராக்டிகல் வந்து இந்த டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது ஸ்லாட் 1ல எங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ப்ராக்டிகல் எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஸ்லாட் 2 வந்து நாங்கள் காலேஜ் போக தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் ஒரு வெல் டிசைனடாக வந்து இந்த டைம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நவம்பர் டிசம்பர் அப்படின்னா நவம்பர் டிசம்பருக்குள்ளே இந்த டைம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த டைம் லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு முன்னாடியே வந்து ப்ராக்டிகல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ தான் வந்து புதுசாக நடக்கா அப்படின்னா இல்லை, இதுக்கு முன்னாடி ஓல்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்லாட்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடத்திருக்காங்க. ஸோ இந்த நடுவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இப்போ நவம்பர் டிசம்பர்னா உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் எக்ஸாம்ஸ் போயிருக்கு. அதனால் இந்த டைம் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஜனவரியில் நெக்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக இது பண்ணியிருக்கனால தான் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த 90 டேஸ்க்குள்ளே வந்து ப்ராக்டிக்கலாக வைக்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஸ்லாட் 1 போக பேலன்ஸ் இருக்க டேஸ் வந்து நீங்கள் காலேஜ் போகணுமா இல்லை லீவாங்கிறத நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.